வணக்கம் நண்பர்களே. இறையுடன் ஒன்று கூடல் என்பது என்னன்னா, நம்மை நாம உணர்றது, நமக்குள்ள இருக்க ஆற்றலை முழுமையா புரிஞ்சுக்கிறது, அதை நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துறது, நமக்கும் பிறருக்கும் நன்மையா வாழ்றது. இது நோக்கத்துலதான் இறையுடன் ஒன்று கூடல் செய்கிறோம். இன்றைய உலகில் மனிதர்களோட நிலை என்னன்னா, சமூகத்தோட அடிமைகளா இருக்கோம். நம்முடைய மகிழ்ச்சிக்காக நம்ம வாழ்வதில்லை, பிறருக்காக வாழ்றோம் அப்படின்னு பெருமைக்காக பேசிட்டு கனவு உலகத்திலே வாழ்ந்து தன்னை உணராமையே, தனக்குள்ள இருக்கிற அந்த பேராற்றல் உணராம, அதனுடைய அதை பயன்படுத்தி பழகாமையே நிறைய பேரோட காலங்கள் முடிஞ்சு போயிடுது. தனக்குள்ள ஒரு பேராற்றல் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தவங்க மட்டும்தான் தேடுவாங்க. மற்றவங்க எல்லாம் தனக்குள்ள இருக்கிற ஆற்றலை மறைஞ்சிட்டு வெளியில அப்படி ஒரு பேராற்றல் இருக்குதா நினைச்சு தனக்குள்ள இல்லைன்னு நினைச்சிட்டு வெளியிலேயே தேடி காலத்தை கழிச்சிடறாங்க. ஆன்மீகங்கிறதே தன்னுடைய மையத்தை உணர்வது, அந்த மையத்தை முழுமைப்படுத்துவது, அதோட இணையிறது. முதல்ல தனக்குள்ள அந்த மையம் இருக்குங்கிறத உணர்ந்தா தான், தனக்குள்ள அந்த இரையாற்றல் இருக்குங்கிறத உணர்ந்தா தான் நம்ம காண்ற எல்லாத்துலயும் அது இருக்கு அப்படிங்கிறத உணர்வோம். பற்றாக்குறையின் போது, பாதுகாப்பு இல்லாத போது தான், ஒரு அனாதை மனநிலையில தான் மனிதன் கேலி செய்ய ஆரம்பிக்கிறான். எல்லாம் தனக்குள்ள இருக்குங்கிறத உணர்ந்த ஒரு நிறைவான மனிதன் பிறருக்கு துன்பம் செய்யவே மாட்டான். மற்றவங்களுக்கு நிச்சயமா மற்றவங்களுக்குள்ளேயும் தான் இருக்கிறத உணர்ந்து எல்லாரோடையும் கலந்து இயல்பா இயைந்து வாழ்வான்.